குட் ஆஃப்டர்நூன் மை ஃபேமிலிஸ். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கேன். இன்றைக்கி எங்கள் வீட்டில் என்ன ஸ்பெஷல் சாப்பாடுனா சாம்பார், அவியல் கூட்டு, பப்படம், பாயசம் தான். இன்றைக்கி என்ன ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லி நான் அப்புறமா சொல்கிறேன். ஃபஸ்ட்டு நம்ம அவியல் கூட்டு செய்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடலாம். கடாயில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி தேவையான அளவு கடுகு போட்டு, கடுகு வெடித்ததும் கட் பண்ணி வச்சுருக்க ஆனியன் அதில் போட்டு நல்லா வதக்கிக்கணும். ஆனியன் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம மற்ற காயெல்லாம் கட் பண்ணி வச்சுருக்கோம்ல, அதை ஆட் பண்ணி நல்லா கிளறிக்கிட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றி மூடி போட்டு வேக விட்டுருங்க. இன்றைக்கி என்ன ஸ்பெஷல் அப்படின்னா என் சின்ன பொண்ணோட பர்த்டே, அதனால தான் ஸ்பெஷல். நான்வெஜ் வந்து சாட்டர்டே எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி பப்படம் பாயசத்தோடு சமைக்க ஆரம்பிச்சிட்டேன். அவியல் கூட்டு எந்த ஊரில் ஃபேமஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா நாகர்கோவில், கன்னியாகுமரியில் ரொம்ப 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 ஃபேமஸுங்க. கல்யாண வீடுகளில் வந்து அவியல் கூட்டு இல்லாத கல்யாண வீடே இல்லைன்னு சொல்லலாம். அந்தளவுக்கு அந்த ஊரில் வந்து அவியல் கூட்டு ஃபேமஸ். நான் கன்னியாகுமரி பொண்ணு, எனக்கு ரொம்ப ரொம்ப அவியல் கூட்டு பிடிக்கும். நான் அடிக்கடி செய்வேன். எல்லா காயும் சேர்த்து போட்டு செய்கிறது தான் அவியல் கூட்டு. நாங்கள் இருக்கிற இடத்துல வந்து வாழைக்காய், முருங்கைக்காய், கருணக்கிழங்கு கிடைக்காது. எந்த காய் கிடைக்குதோ அதை வச்சு நான் செஞ்சுப்பேன். சூப்பராக இருக்கும் அவியல் கூட்டு. என் பசங்களுக்கும் நல்லா பிடிக்கும். அடிக்கடி நான் பண்ணுவேன் இந்த அவியல் கூட்டு. ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். சாப்பிட்டு பார்க்காதவங்க ஒரு வாட்டி செஞ்சு ட்ரை பண்ணி சூப்பராக இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். என்ன அடிக்கடி சமைக்கிறேன்னு பார்க்குறீங்களா? ஒத்தையிலே இருப்பேங்க வீட்டில். சின்ன சின்ன என்டர்டெயின்மெண்ட் பண்ணிக்கிட்டே இருந்தால் டைம் பாஸ் ஆகிடும்ல, அதனால தான் ஆடிக்கிட்டு பாடிக்கிட்டு சமைச்சிட்ருப்பேன். இந்த அவியல் கூட்டுக்கு என்ன மசாலா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேங்காய், கொஞ்சமாக ஜீரகம், அப்புறமா மிளகா, கொஞ்சமாக நெல்லிக்காய் அளவு புளி போட்டு நல்லா பரபரப்பாக அரைச்சி எடுத்து காய் வெந்ததுக்கப்புறம் ஆட் பண்ணிக்கோங்க. சூப்பரான சுவையான அவியல் கூட்டு ரெடி. அப்பளம் ரெடி, பால் பாயசம் ரெடி. நான் சாப்பிட போகிறேன், வாங்க சாப்பிட்லாம். இதான் இன்றைக்கி என்னோடய ப்ளைட்டு. சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். ரொம்ப 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 சுவையாக இருந்ததுங்க. ஒரு கல்யாண வீட்டில் சாப்பிட்டா ஃபீல் இருந்துச்சு இன்றைக்கி எனக்கு. நானாக சமைச்சேன் அப்படின்னு என்னாலே நம்ப முடியல. அந்தளவுக்கு ரொம்ப டேஸ்டியாக இருந்தது. நாகர்கோவில், கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த அவியல் கூட்டோட சுவை தெரிஞ்சிருக்கும். யாருன்னா இருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள், ஓகேவா? ரொம்ப ரொம்ப அருமையாக இருந்தது. இது கூட வந்து நான் வந்து நேற்று வச்ச நெத்திலி கருவாடு தொக்கையும் எடுத்து சாப்பிட்டேன். சூப்பராக இருந்துச்சு. அதுவும் எனக்கு கருவாடுனாலும் ரொம்ப பிடிக்கும். சுவையான சூப்பர் சாப்பாடு இன்றைக்கி நான் சாப்பிட்டேன். ரொம்ப திருப்தியாக இருந்துச்சு. நிறைய நாளைக்கு அப்புறம் இன்றைக்கி நல்ல சாப்பாடு சாப்பிட்டா ஃபீலிங். என்னங்க பிரியாணி! ஒரு வாட்டி இந்த மாதிரி பப்படம் பாயசத்தோட சாம்பார், அவியல் கூட்டு அப்படி சாப்பிட்டு பாருங்கள், சூப்பராக இருக்கும். நிறைய பேர் வந்து பாயசம் வந்து கிளாஸில் ஊற்றி குடிப்பாங்க. எனக்கு அப்படி இல்லை. நான் சாப்பிட்ட பிளேட்டில் கடைசியாக பாயசத்தை ஊற்றி பழம், அப்பளம் எல்லாம் நொறுக்கி போட்டு சாப்பிட்றது ரொம்ப பிடிக்கும். கல்யாண வீட்டிலலாம் அப்படி தான் கடைசியாக அந்த இலையில பாயசம் ஊற்றி பழம் வைப்பாங்க, அப்பளம் வைப்பாங்கல்ல, அதெல்லாம் நொறுக்கி போட்டு அப்படி சாப்பிடுவோம். அந்த ஃபீல் இருந்துச்சு இன்றைக்கி எனக்கு. சூப்பராக சாப்பிட்டு முடிச்சாச்சு. இனிமேல் பாயசம் குடிக்க போகிறேன் நான். உங்கள் வீட்டிலலாம் என்ன சாப்பாடுன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இதோ பாயசம் குடிக்க ரெடி ஆகிட்டேன் நான். கொஞ்சமாக தான் பாயசம் எடுத்துக்கிட்டேன். அப்பளம் எடுத்து நொறுக்கி போட்டு சூப்பராக சுவையாக பாயசமும் குடித்தாச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், யாருக்கெல்லாம் என்னோடய வீடியோ பிடிச்சிருக்கோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதுசாக என்னோடய சேனல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நாளைக்கு இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். பாய்.